வெல்கம் டு லக்ஷா சமையல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ஃப்ரெஷ் கிரீம் வச்சு ஒரு சிக்கன் ஒன்று ஈஸியா பண்ணலாம். டேஸ்டாவும் இருக்கும், ஈஸியாவும் இருக்கும். இப்போ நம்ம அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு 10 முந்திரி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய், உங்களுக்கு காரத்தக்க போட்டுக்கிடுங்க. கொஞ்சம் நம்ம பெப்பர் வேற போடணும், பார்த்துக்கோங்க. கொஞ்சமா புதினா, கொஞ்சமா கொத்தமல்லி, ஒரு வெங்காயம். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா பேஸ்டா அரைச்சிடலாம். இப்போ நம்ம இதுல ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் நம்ம ஒரு டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு பெரிய குளிக்கரண்டி தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அந்த கரண்டி அளவுக்கு, கிட்டத்தட்ட அந்த கரண்டி அளவுக்கு போட்டா போதும். ஃப்ரெஷ் கிரீம் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரெஷ் கிரீம் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துடலாம். பேஸ்ட் சேர்த்துட்டு நம்ம கொஞ்சமா வினிகர் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் வினிகர் சேருங்க. வினிகர் சேர்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour to 1 hour ஊற வச்சுக்கலாம். கடைசியா கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமா பட்டர் சேர்த்துக்கலாம், கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். பட்டர் போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த வாசனை வராதுக்காக தான். பட்டர் நல்லா உருகட்டும். இப்போ பட்டர் நல்லா உருகிடுச்சு. நான் 2 பட்டை, ஒரு 4 லவங்கம், 3 ஏலக்காய், ஒரு கருப்பு ஏலக்காய், ஒரு மராட்டி முக்கு இவ்வளோ வச்சிருக்கேன். இப்போ நம்ம இதை சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வாசனை வந்துருச்சு. இப்போ நம்ம சிக்கன் எல்லாம் சேர்த்துக்கலாம். சிக்கனை மட்டும் சேருங்க, நமக்கு அந்த ஜூஸ் இருக்கட்டும், அப்புறமா நம்ம பண்ணலாம். நான் இது ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ இது நல்லா வேகட்டும். கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா வேக வச்சிடலாம். கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். இப்போ நம்ம சிக்கனை மாற்றி போட்டுடலாம். இந்த மாதிரி ஒரு சைடு வேக ஒரு வரைக்கும் வச்சுட்டு அடுத்த சைடு இந்த மாதிரி ஒரு சைடு நல்லா ப்ரௌன் ஷேடாக வர வரைக்கும் வச்சுட்டு அப்புறம் நம்ம மாற்றி போட்டுடலாம். அடுத்த சைடு இந்த மாதிரி ப்ரௌன் ஷேடாக வரட்டும். இதுலேயே நமக்கு நல்லா சிக்கன் நல்லா வெந்துடும். இப்போ நம்ம சிக்கன் நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம அந்த மீதி இருந்த மசாலாவை சேர்த்துடலாம். கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். நீங்க உப்பு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா கலரி விட்டுக்கலாம். நம்ம மசாலா போட்ட பிறகு ரொம்ப நேரம் நம்ம அடுப்பு வைக்க தேவையில்ல. கொஞ்சம் சிம்ல வச்சாலே போதும். மசாலா ஓரளவு நல்லா மிங்கிளாகி கொஞ்சம் வெந்தா போதும். ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கும். இப்போ நல்லா 2 நிமிஷம் நல்லா வந்துருச்சு. நிறைய நேரம் போட வேண்டாம். நிறைய நேரம் போட்டால் தயிர் ஃப்ரெஷ் கிரீமாக சேர்த்து இதாயிரும். இப்போ நம்ம 2 நிமிஷம் கழிச்சு ஒரு 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் கசூரி மெத்தி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு திரும்ப ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம சிக்கன் நல்லா ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பாருங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும், ஆனா ரொம்ப டேஸ்டியா இருக்கும்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.